டாக்டர் இவ 24 மணி நேரம் அந்த ஃபார்மசி ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கறா டாக்டர். சரி இது இந்த காலத்துல எல்லாரும் பண்ற வேலை தான். ஆனா இவ அதுலயும் ரொம்ப முத்தி போய் ஒரு நாள் பைக்ல போயிட்டு இருக்கோம். நாங்க 2 பேருமே கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஐயோ அம்மான்னு கதறுவாங்களா இல்லையா? ஆனா இவ ஹே பிரபு ஏ ஹரிராம் ஏ क्या हुआ அப்படிங்கறா டாக்டர். எல்லாரும் குளிருதுன்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ அம்மா குளிருதேன்னு பெட்ஷீட் போத்திப்பாங்க. ஆனா இவா ஹே ஹே ஹோய் ஹோய் பத்தோபதி 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 பத்தோபதின்னு சொல்லிட்டு இருக்கா டாக்டர். நைட்டு ஏதோ மூஞ்சிக்கு சோப்பு போடுற மாதிரி நீ பேச லைட்டா ஆசை கூட வாசோ வீசோ காத்த போலன்னு ஏதோ பாடுறா டாக்டர். கண்ணுல கண்ணை தவிர கருவளையம் தான் நிறைய இருக்கு. நான் ஒரு பச்சை கலர் மாத்திரை தரேன், சாப்பிட சொல்லுங்க. 3 வேளையும் ரீல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிடணும். ஓகே சரி பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வா ஏ ராஜாஜி ஏ ராஜாஜி. சித்தப்பா எங்க வீட்ல ஒரு பூனை இருக்கு, அது பேசும் தெரியுமா? என்னம்மா சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. ஆமா சித்தப்பா, அது பேர அதுவே சொல்லும். சூப்பர்மா. அது பேர் என்ன? மியாவ். ஐயனாரு கோயிலுக்கு போய் குதிரை வாடல சீட்டு எழுதி கட்டுடா, இவளுக்கு சீக்கிரம் சீக்கு வரணும்னு. சாம்பார் சாதம் வேணாம், தயிர் சாதம் வேணாம், உப்மா வேணாம், பிரியாணி. ஒரு 5 நிமிஷம் லைட்டா சாப்பிட்டு வந்து. அண்ணாச்சி ஒரு பிஸ்கெட் ஒரு ரஸ்க் மொத்தம் எவ்வளவு ஆச்சு? ஏமா மொத்தம் 50 ரூபா ஆச்சு. டக்குன்னு காசு கொடுமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. 50 ரூபாயா? பேடிஎம்ல போட்டுறேன். 50 ரூபா பேடிஎம்ல போட்டுறியா? சரி டக்குன்னு போடு. அண்ணாச்சி 50 ரூபா போட்டேன். போட்டியா? செல்லே இல்லாம எப்படிமா போட்ட? போட்டுட்டேன் அண்ணாச்சி. பேடிஎம்மில் 50 ரூபாய் பெறப்பட்டது. கூப்பிடுங்க, உங்க மிஷினே சொல்லிருச்சு. ஏன்டி நாய், அது உனக்கு முன்னாடி வந்தவன் போட்டு போனது. லாஸ்டா யார் என்ன பேமெண்ட் போட்டிருக்காங்கன்னு செக் பண்றதுக்காக அந்த ஆப்ஷன் இருக்கு. அதை வச்சு என்ன ஏமாத்தலான்னு பாக்குறிய? என்ன ராணி நியாயமா இது? ஒரு வாரமா இந்த 5 கொஸ்டின் தான் நீ வச்சிருக்க. இப்ப இந்த 5 கொஸ்டின் உங்ககிட்ட கேட்பேன், நீ கண்டிப்பா தப்பா பதில் சொன்ன ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு அடி விழும். ஓ தப்புக்கு ஒரு அடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திப்பு சுல்தான் எந்த போரில் மரணம் அடைந்தார்? அவர் செத்து போனால அந்த போர்ல தான். இரண்டாவது கொஸ்டின், இந்திய சுதந்திரத்துக்கான பிரமாணம் எங்கே கையெழுத்திடப்பட்டது? பேப்பர்ல தான். மூணாவது கொஸ்டின், சுப நிகழ்ச்சிகளில் எதற்காக வாழை மரம் கட்டப்படுகிறது? நிக்க வச்சா ஊந்துறல, அதுக்கு தான் கட்டுறாங்க. நாலாவது கொஸ்டின், விவாகரத்திற்கான முக்கிய காரணம் என்ன? கல்யாணம். அஞ்சாவது கொஸ்டின், மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்? நான் போறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டாரு. நாம எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டேனா? இல்லடி, எல்லாத்தையுமே தப்பா சொல்லிட்ட. ஒரு வாரமா படியும் சொல்லி ஏமாத்தி நகர நான் அடிக்காம மாட்டேன்.